கோயில்களை பார்க்க கிளம்புகிறோம். இங்கு வரும் பெரும்பாலானோருக்கு சித்தர்கள் காட்சி அளிப்பார்களாம். ஆனால் அதை ஒரு ரகசியம் போல் பாதுகாத்தாக வேண்டும் என்பது ஐதீகம். காலையில 3 மணிக்கு வந்து சித்தர்கள் பூஜை பண்றதா சொல்றாங்க, உண்மையாது? சித்தர்கள் பல ரூபத்தில் வருவாங்க, பல ரூபத்தில் பூஜை பண்ணுவாங்க, போவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஆதி காலத்துலேருந்து நான் 3வது குரு சாமி, எனக்கு முன்னாடி 2 குருநாதர் இருக்காங்க. அவ காலத்தில் அந்த சித்தர்கள் தியானம் பண்ணுற டைம் 3 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் இன்னும் காலகாலமாக அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. சித்தர்கள் பூஜை வந்து வருஷத்தில் ஒரு நாள் திருவாதிரை பூஜை அன்னைக்கு சித்தர்கள் 18 சித்தர்கள் ஒன்று சேர்ந்து ஐக்கிய சபை கூடி வீதி உலாவுற நாளுனால வருஷத்தில் ஒரு நாள் சித்தர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். இல்லை, இப்போ சித்தர்கள் நிறைய பேர் பார்த்தேன்றாங்க, பல பேர் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்களத்தான் கேட்கணும். ஏன்னா இந்த மலை வந்து தேவ ரகசியமான மலை. உங்களுக்கும் தெரியலாம், எனக்கும் தெரியலாம், ஐயாவுக்கும் தெரியலாம். பணத்தை நீங்கள் எப்படி பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கீங்களோ அதை போல் கண்ட காட்சிகளை இருதயத்துக்குள்ளே வச்சு பூட்டியிருந்தாங்கன்னா அடுத்து சில காட்சிகளை பார்க்கலாம். சித்தர்கள் இங்கு இருந்ததற்கான அடையாளமாக பல விஷயங்களை காட்டுகிறார்கள். சதுரகிரியில் இருந்து இன்னும் பல 1000 அடி உயரத்தில் இருக்கும் குகைகளில் கூட சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்களாம். நம்ம அந்த பார்க்குற இடம் தான் தவசி குகைன்னு சொல்றாங்க. அந்த மலை மேல ஒரு பாறை தெரியுது. அந்த பாறைக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் தவசி குகைன்னு சொல்றாங்க. அங்க வந்து சித்தர்கள் எல்லாம் போய் தவம் பண்ணுவாங்களாம். இந்த நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிற இடம் 5000 அடி, பூமியிலிருந்து 5000 அடி உயரத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த தவசி குகை இருக்கிறது இன்னும் 2000 அடி மேலே போகணுமா. அதாவது பூமியிலிருந்து 7000 அடி உயரத்தில் அந்த தவசி குகை இருக்கு. இதோ இந்த தைல கிணற்றில் தான் சித்தர்கள் மூலிகைகளை பதப்படுத்தினார்களாம். பின்பக்கமா இருக்கிற அந்த கட்டடம் மாதிரி தெரிகிற இடம் தான் வந்து தைல கிணறுன்னு சொல்றாங்க. இதுல சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல சித்தர்கள்லாம் இந்த சதுரகிரி மலையில விளையிற மூலிகைகள்லாம் பறிச்சு வந்து அதை பதப்படுத்தி இந்த கிணத்துக்குள்ளதான் வச்சிருப்பாங்களா அந்த மூலிகைகளை. இதுக்கு பேர் தைல கிணறுன்றாங்க. இப்போ வர மக்கள் வந்து இதுல இருக்கிற தண்ணீரை எடுத்து புனித தீர்த்தமா எடுத்துட்டு போறாங்க, குடிக்கிறாங்க. சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் என 2 கோயில்கள் சதுரகிரியில் இருக்கின்றன. ஆடி அமாவாசை அன்றும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் இங்கு கூட்டம் அலைமோதுகிறது. இந்த திருக்கோயிலை பொறுத்தளவுல அமாவாசை தான் மிகவும் முக்கியமாக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அடுத்தபடியாக வந்து பௌர்ணமி. பௌர்ணமியை விட அமாவாசைக்கு தான் வந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அந்த நாள்களில் வந்து நம்ம மூதாதையர்கள் நினைவு நாளாகவும் ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு வேண்டிய என்னென்ன நினைச்சு இங்கே வர்றாங்களோ அத்தனை காரியங்களும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் சந்தன மகாலிங்கம் கோயில். சதுரகிரியில் 18 சித்தர்களும் வாழ்ந்ததன் அடையாளமாக அவர்களின் சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. சதுரகிரி பயணத்தின் முடிவாக கோயில்களையும் பார்த்தாகிவிட்டது. நேரத்தோடு கிளம்பினால்தான் இருட்டுவதற்குள் இறங்க முடியும். மூலிகைகளை பற்றி முழுமையாக அறிந்திருப்பவர்கள், சித்து விளையாட்டுக்களை கற்று தேர்ந்தவர்கள், வனங்களிலேயே திரிந்து கடுந்தவம் புரிபவர்கள் என சித்தர்களுக்கென தனி அடையாளங்கள் உண்டு. ஆனால் இந்த அடையாளங்கள் இல்லாமலே தன்னை சித்தர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் சதுரகிரி வனங்களில் நிறைந்திருக்கிறார்கள். உருவமற்ற சித்தர்கள் உணர்வுகளாக உலவும் அதிசயத்தை வியந்தபடியே சரிவான மலைப்பாதையில் இறங்குகிறோம். கண்ணுக்கு முன் விரிந்திருக்கும் இயற்கையின் பிரம்மாண்டத்தின் முன்னே கண்ணுக்கு தெரியாத எல்லாமே அதன் சக்தியை இழந்து விடுகின்றன. இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்து இயற்கையை முழுவதுமா அறிஞ்சவங்க தான் சித்தர்கள். மூலிகைகளால கொண்டு உருவாக்கப்பட்ட சித்த வைத்தியத்தோட குருவும் சித்தர்கள் தான். சக்தி வாய்ந்த மூலிகைகள் அடர்ந்த வனங்கள்ல மட்டுமே இருக்கிறதால சித்தர்கள் வனங்களிலேயே வாழ நேர்ந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க வெறும் ஆன்மீகவாதியாக ஆக்கப்பட்டுட்டாங்க. சித்தர்கள் காத்திலேயே கலந்திருப்பாங்க, அந்த ரூபத்தில் இருப்பாங்க, இந்த ரூபத்திலே இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் அறிவுக்கு ஒப்பாததா இருக்கு. இந்த சதுரகிரியில தனக்கு முன்னாடி 18 சித்தர்களும் தினமும் கூடி
விவாதம் நடத்துறதாகவும் மாநாடு நடத்துறதாகவும் சொல்றாரு ஒருத்தர். ஆனா இன்னொருத்தரோ அகத்திய முனிவர் தன் கண் முன்னாடி தோன்றி நீதா சித்தர்னு ஆசி வழங்கினதாகவும் சொல்றாரு. ஓலைச்சுவடியில தன்னோட பேர் இருக்கிறதால மட்டுமே தனக்குத்தானே சித்தர்னு சொல்லிக்கிறாரு ஒருத்தர். இது எல்லாமே நமக்கு நம்புற மாதிரி இல்லை. ஒரு சில வருஷங்கள் மலையில வாழ்ந்துட்டாலே அவங்க சித்தராயிட முடியாது. உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இந்த சூழல்ல உண்மையான சன்னியாசத்துக்கே சாத்தியம் இல்லை. காடுகளை சுற்றி அலைஞ்சு இயற்கையை அறிஞ்சிக்கிற சித்தர்கள் வாழ்வு எப்படி சாத்தியப்படும்? நாம யோசிக்கணும். சரி நேயர்களே, மற்றொரு நிஜம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். காட்டுக்குள் பாம்பு கோவில், குவியும் பக்தர்கள் கூட்டம், பாம்புகளை எழுப்ப வாத்திய இசை, குறை கேட்க வரும் பாம்புகள், குழந்தை வேண்டி நேர்த்திக் கடன். பாம்பு கோவில் நாளை இரவு 10:30 நிஜம் நிகழ்ச்சியில் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். வழங்குவோம்